அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஷார்ட்கட்ஸ். இதுக்கு பேசிக் ரூல்ஸில் தெரிஞ்சிருக்கணும். அதாவது 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். நம்மளுக்கு 5 டிஜிட்க்கு மேலே ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா அப்போ தான் 10 ஸ்கொயருக்கு மேலே நம்ம யூஸ் பண்ணுவோம். இதில் 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்கிற நம்பருக்கு லாஸ்ட்டு அதாவது யூனிட்ஸ் டிஜிட் நம்ம மெயினாக தேவைப்படும். சம் போடும்போது அது எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு பேசிக் ரூல் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கொயர் ரூட் எண்டிங் வித் 5 அதோட ஷார்ட்கட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் ஈஸியாக போட முடியும். நான் ஏற்கனவே ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5ஓட வீடியோ யூடியூப்பில் போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை இங்கே கொடுத்துருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த லிங்க்கை நான் போடுறேன். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிளும் பார்த்துருவோம். அதாவது ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5ஓட எக்ஸாம்பிள், 5ல் முடிகிற ஸ்கொயரோட எக்ஸாம்பிள் 45 ஸ்கொயர் எடுத்துப்போம். அதாவது 45 × 45. இதில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டிஜிட்டான 5ஐ மல்டிப்ளை பண்ணும். 5 × 5 25. அடுத்த இருக்க டிஜிட் 4. 4க்கு அடுத்த டிஜிட் 5. 5 4s are 20. ஸோ 2025 தான் இதோட ஆன்சர். இந்த மாதிரி தான் ஸ்கொயர்ஸ் எண்டிங் வித் 5க்கு போடணும். ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஸ்ட்ரைட்டாக நம்ம ஒரு சம் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் இருக்க டிஜிட் 6, இதை எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயருக்குள்ளே எங்கே 6 வரும்னு பாருங்கள். 1 ஸ்கொயர் 1, 2 ஸ்கொயர் 4, 3 ஸ்கொயர் 9. அதாவது 4க்கும் 9க்கும் இடையில தான் 6 வருது. நம்ம 6ஐ விட கம்மியான டிஜிட் தான் எடுக்கணும். 6ஐ விட அதிகமாக இருக்குது 9, அதனால் அதை எடுக்க வேணாம். 6ஐ விட கம்மியான டிஜிட் 4. ஸோ 2 ஸ்கொயரை தான் நம்ம எடுக்கணும். அதனால் 2ன்னு எழுதிக்கலாம். இப்போ லாஸ்ட்டில் இருக்க 6ஐ எடுத்துக்கணும். இப்போது 1 ஸ்கொயர்லேருந்து 9 ஸ்கொயர் வரைக்கும் இருக்க டிஜிட்டில் 6ல் முடிகிற டிஜிட் என்னென்னு பாருங்கள். 6ல் முடிகிற ஆன்சர் என்னென்னு பாருங்கள். இதுக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். லாஸ்ட்டு டிஜிட் 6ன்னு இருக்கிறனால லாஸ்ட்டில் இருக்க டிஜிட்ஸில் 6ல் முடிகிற நம்பர் என்னன்னு பாருங்கள். 4 ஸ்கொயர் இஸ் 16. அடுத்து 6 ஸ்கொயர் இஸ் 36. 4 இல்லைன்னா 6, 24 இல்லைன்னா 26 தான் இதோட ஆன்சராக இருக்கும். இதுக்கு மிடில் நம்பர் 25. 24க்கும் 26க்கும் மிடில் நம்பர் 25. நம்ம இப்போ 25 ஸ்கொயர் பார்த்துடலாம். ஆஸ் யூஷுவல் 5 × 5 is 25. மீதி இருக்க நம்பர் 2. 2க்கு அடுத்த நம்பர் 3. 3 2s are 6. 625. பார்த்தீங்கன்னா 625 676 விட கம்மியாக இருக்குது. 625 விட 676 அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 26. புரியுதுங்களா? 625 விட 25 ஸ்கொயரை விட அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஆன்சர் 26. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 676 இஸ் 26. நம்ம இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024. இதில் பார்த்தீங்கன்னா 4 டிஜிட்ஸ் இருக்குது. 4 டிஜிட்ஸ் இருக்கனால நம்ம ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் 10. 10 எதுக்குள்ளே இருக்குதுன்னு பாருங்கள். 3 ஸ்கொயர் இஸ் 9, 4 ஸ்கொயர் 16. ஸோ 10 10ஐ விட கம்மியான நம்பர் 9. 10 9க்கும் 16க்கும் நடுவில் வருது. 10ஐ விட கம்மியான நம்பர் தான் இருக்கணும் 9. ஸோ 3 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். 3ன்னு எழுதிக்கலாம். இப்போ அடுத்தது இந்த 4 எடுத்துக்கணும். லாஸ்ட் டிஜிட்டான 4 எடுத்துக்கலாம். 4ல் முடிகிற நம்பர் என்னென்னு பாருங்கள். 2 ஸ்கொயர் இஸ் 4, 8 ஸ்கொயர் இஸ் 64. அதனால் நம்ம 2 and 8 எடுத்துக்கலாம். இப்போ இந்த 32 இல்லைன்னா 38 தான் இதோட ஆன்சராக இருக்கும். இதுக்கு மிடில் நம்பர் 35. நம்ம 35 ஸ்கொயர் பார்த்துருவோம். 5 × 5 is 25. 3க்கு அடுத்த நம்பர் 4. 4 3s are 12. 1225.
பார்த்தீங்கன்னா 1225 தான் இதோட ஆன்சர். 1024 வந்து 1225 விட கம்மியாக இருக்குது. அதனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து 32. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1024 இஸ் 32. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11881. இது பார்த்தீங்கன்னா 5 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. 5 டிஜிட் நம்பர்னால நம்ம ஃபஸ்ட்டு 3 டிஜிட் எடுத்துக்கலாம், அதாவது 118 எடுத்துக்கலாம். இப்போ இங்கே 5 டிஜிட் நம்பர்னால நம்மளுக்கு 10க்கு மேலே ஸ்கொயர்ஸ் தேவைப்படும். ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் 118 எடுக்கும்போது 10 ஸ்கொயர் இஸ் 100, 11 ஸ்கொயர் இஸ் 121. ஸோ 118 வந்து இது ரெண்டுக்கும் நடுவில் வருது. எப்பயுமே சின்ன நம்பர் தான் இருக்கணும். ஸோ நம்ம 10 ஸ்கொயர் எடுத்துப்போம். 10 ஸ்கொயர் தான் 100. ஸோ 118க்கு வந்து நம்ம 10 ஸ்கொயர் எடுத்துக்கலாம். இப்போ இந்த லாஸ்ட் டிஜிட்டான 1 எடுத்துப்போம். எங்கெல்லாம் 1 வருதுன்னு பாருங்கள். 1 ஸ்கொயர் இஸ் 1, 9 ஸ்கொயர் இஸ் 81. ஸோ ஆன்சர் எய்தர் 101 இருக்கும், இல்லைனா 109 இருக்கும். இப்போ ஆஸ் யூஷுவல் இதுக்கு மிடில் நம்பரான 105 மல்டிப்ளை பண்ணுவோம். 105 ஸ்கொயர் பார்த்தீங்கன்னா 5 5s are 25. 10 into 11 110. ஸோ ஆன்சர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 11881 11025 விட அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் பெரிய நம்பர் தான் நம்ம எடுத்துக்கணும். 109 தான் இதோட ஆன்சர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 11881 இஸ் 109. இப்போ நம்ம 3 எக்ஸாம்பிள் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு, நீங்களே கால்குலேட் பண்ணுங்கள். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 961, இன்னொன்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136, இன்னொன்று ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15876. இப்போ இது மூணுக்கும் நீங்கள் ஆன்சர் போடுங்க. இது வந்து உங்களுக்கு மைண்ட் கால்குலேஷன் போட்டிங்கன்னா சீக்கிரமாக போட்டுடலாம். இப்போ நான் மைண்ட் கால்குலேட் யூஸ் பண்ணி எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் டிஜிட் 9 எடுத்துப்போமா. 3 ஸ்கொயர் இஸ் 9. ஸோ ரெண்டு பக்கம் 3 எழுதிடுங்க. லாஸ்ட் டிஜிட் 1 எடுத்துக்கலாம். 1 ஸ்கொயர் இஸ் 1, 9 ஸ்கொயர் இஸ் 81. இப்போ 1 9 வருங்களா. இப்போ மிடில் நம்பர் 35. 35 ஸ்கொயர் போட்டிங்கன்னா 5 5s are 25. 4 into 3 is 12. 1225. 1225 விட 961 கம்மியாக இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 961 இஸ் 31. அடுத்தது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 பார்த்துக்கலாம். இதில் வந்து 4 டிஜிட் இருக்கனால ஃபஸ்ட்டு 2 டிஜிட்டான 31 எடுத்துப்போம். 31 எதுக்குள்ளே வருதுன்னு பாருங்கள். 5 ஸ்கொயர் இஸ் 25, 6 ஸ்கொயர் இஸ் 36. ஸோ நம்ம 5 ஸ்கொயர் தான் எடுத்துக்கணும். 5 5. லாஸ்ட் டிஜிட்டான 6 எடுத்துக்கலாம். 6 எதில் எல்லாம் முடியுதுன்னு பாருங்கள். 4 ஸ்கொயர் இஸ் 16, 6 ஸ்கொயர் இஸ் 36. அதனால் நம்ம 4 6ன்னு எழுதிப்போம். இப்போ இதுக்கு மிடில் நம்பர் வந்து 55ங்களா. 55 ஸ்கொயர் பார்க்கலாம். 55 into 55. 5 5s are 25. 5க்கு அடுத்த நம்பர் 6. 6 5s are 30. 3025. இப்போ 3025 விட 3136 வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நம்மளுக்கு ஆன்சர் வந்து 56. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3136 இஸ் 56. நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போயிடுவோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15876. இதில் 5 டிஜிட்ஸ் நம்பர் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கணும். 158. 5 டிஜிட்னால 10 ஸ்கொயருக்கு மேலே பார்க்கணும். 158 எடுத்திங்கன்னா 11 ஸ்கொயர் இஸ் 121. 12 ஸ்கொயர் இஸ் 144. 13 ஸ்கொயர் இஸ் 169. 12 ஸ்கொயர் தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா 158 வந்து 144க்கும் 169க்கும் நடுவில் வருது. ஸோ நம்ம 12 ஸ்கொயர் எடுத்துக்கணும். 12 இல்லைங்களா. லாஸ்ட் டிஜிட்டான 6 எடுங்க. 6ல் முடிகிற நம்பர் என்னென்ன இருக்குன்னு பாருங்கள். 4 ஸ்கொயர் இஸ் 16, 6 ஸ்கொயர் இஸ் 36. ஸோ இங்கே 4, இங்கே 6.
as usual middle number வந்து 125ங்களா. ஸோ 125 into 125. 5 5s are 25. இப்போ 12க்கு அடுத்த நம்பர் 13. 13 12s are 156. பார்த்தீங்கன்னா 15876 வந்து 15625 விட அதிகமாக இருக்குது. அதிகமாக இருக்கனால நம்மளுக்கு ஆன்சர் வந்து 126 இதான் எடுத்துக்கணும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15876 வந்து 126. இந்த மெத்தட் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி தான் எல்லா பர்ஃபெக்ட் ஸ்கொயருக்கும் போடணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.